ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். எங்கள் தந்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த முதலாம் நாள், இந்த மாதத்தின் முதலாம் நாள், உம்முடைய சன்னிதானத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு புறப்பட்டு வரும்படியாய், வார்த்தையின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்தைய தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே, உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சம் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒருபோதும் ஒரு காலமும் எண்ணிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினால இரத்தத்தின் அக்கினினால எண்ணிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய தயவும் உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய அக்கினியும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய பேரன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தரின் வேலைக்காக காத்திரு என்று போன மாதம் கர்த்தர் சொன்னார். ஒரு காரியத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட உடனே எல்லாம் தீர்ந்துரும்னு அர்த்தம் இல்லை. பிறகு வேறு ஒரு காரியத்துக்காக கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்போம். அதனால் கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் நம்மில் காணப்படாமல் இருப்பது நல்லது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம் வாழ்வின் கடைசி முனை மட்டும் வர்றவர், அதற்கு பிறகும் இருக்கிறவர். அவரை பகைச்சிக்கிட்டோம்னா, அவரை விரோதிச்சுக்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற ஐஸ்வர்யத்துக்காக, உலகத்தினுடைய மனுஷருடைய சிநேகிதத்துக்காக, உறவு முறைகளுக்காக சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் விட்டு விலகுவோமானால் அவருடைய மனதுக்கு பிரியமில்லாததை செய்து அவரை கோபம் மூட்டி அவரை விட்டு விலகி போவோமானால், அவர் நம்மை விட்டு விலகி போகும்படி நாம் நடந்து கொள்வோமானால், உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றால் அது கர்த்தரை இழப்பது தான். கர்த்தரை இழக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை இழக்காதவர்கள், கர்த்தருடைய கிருபையை இழக்காதவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரிடத்தில் என்னெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அதை காட்டிலும் அதிகமாய் செய்து கர்த்தர் உண்மையுள்ள தேவன் என்பதை மெய்ப்பிப்பார். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருவரை ஒருவர் பேசுவதை காட்டிலும் தேவன் நம்மோடு பேசுவது தான் நல்லது. அநேகருக்கு தேவ பிள்ளைகளுக்கு அது பிடிக்கிறதில்லை. தேவன் வார்த்தையிலே தான் பேசுகிறாரு, வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு. அதுதான் நமக்கு உறுதி, அதுதான் உண்மையான உறுதி. மற்றவைகளெல்லாம் நம்மளை தேத்துறது, நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் அதுவாக சொல்லுங்கள், அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய மேன்மை கிடையாது. அதில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற சகல ஆறுதல்களின் தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தையில் தான் எல்லாமே அடங்கியிருக்குது. அதை தான் விரும்பணும். எனக்கு வாக்கு தந்த தேவன் என்னிலே நிறைவேற்றுவார். அதற்கென்று ஒரு வேலையை குறித்து வச்சிருக்கிறார். ஒரு காலமும் நேரமும் வேலையும் குறித்து வச்சிருக்கிறார். அதில் நம்ம அழிஞ்சிடாதபடி நம்மளை பாதுகாப்பார். நம்மளை அழிக்க வர்றவங்க, நம்ம தெரியாதவங்க நம்ம அழிக்க வரமாட்டாங்க. நம்முடையவங்க, நம்ம ரத்தம் சம்பந்தமானவங்க, நமக்கு வேண்டியவங்க, நமக்கு அறிமுகமானவங்க தான் நம்மளை கொல்ல வருவாங்க. கத்தியோ அதுவோ எடுத்துக்கிட்டு கொல்ல வர மாட்டாங்க. அவங்களுடைய அபிப்பிராயம், அவங்க வார்த்தை, அவங்க அபிலாஷங்க, நாங்கள் கேள்விப்பட்டது, நாங்கள் அறிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சது, வந்தது போனது என்கிற ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த ஆயுதத்தை வாங்கிட்டோம்னா பலியாயிட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே பிசாசு வஞ்சித்து விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே பிசாசு வஞ்சித்து விடுவான் என்று சொல்லப்படுகிறது. என் பலவீனம் எது என்பது தேவனுக்கு மிக நன்றாக தெரியும். அதை வச்சு அடிப்பான். அந்த பலவீனத்தில் தேவனுடைய பலனை கேட்கிறவர்களுக்கு தேவனுடைய பலனும் ஒத்தாசையும் தந்து தங்கள் இருதயங்களை ஆத்துமாக்களை தேவன் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். ஓவராக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா முற்றிலுமாக இழந்துருவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிய வேண்டும். இன்றைக்கோ நாளைக்கோ இருந்தவங்கெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு திடீர்னு காணாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையை உண்மையாக பிடித்தவங்க வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகளும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளும் அன்பான வார்த்தைகளும் அரவணைப்பான வார்த்தைகளும் தேற்றுகிற வார்த்தைகளும் தைரியம் மூட்டுகிற வார்த்தைகளும் உற்சாகம் மூட்டுகிற வார்த்தைகளும் பலப்படுத்துகிற வார்த்தைகளும் நிலைநிறுத்துகிற வார்த்தைகள் தான் வரும். பதறும்படி செய்கிறது, பதற்றமடையும்படி செய்கிறது, பதறும்படி செய்கிறது, மற்றவர்கள் விசுவாசத்தை குலைத்து போடும்படியாய் செய்கிறது, சந்தேகப்படுவது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது, முற்றிலும் பிரியமில்லாதது. தேவனை ஆராதிக்க வர்றோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவன்தான் பேசணும்னு கேட்குறோம், தேவன் பேசுனா தேவன் பேசலன்றோம். ஆனால் தேவன் தான் பேசுகிறாரு. அதுக்கு நம்ம எங்கன்னா படமாக போட்டு காட்ட முடியும்? அதெல்லாம் காட்டவே முடியாது. கர்த்தரின் வேலை வர காத்திரு என்று கர்த்தர் உடைய வார்த்தை நமக்கு கடந்த மாதம் பேசினார். புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 26. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பேஜ் கரெக்டாக தான் வாசிக்கிறீங்க. பேஜ் 955. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைத்து 26 வரைக்கும் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. அதுக்கு முந்தின வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற காத்திருக்குது என்று சொன்னால் வெறும் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. வெறும் பண பிரச்சனை மட்டும் இல்லை. மனுஷனுக்கு ஏராளமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் நிறைய இருக்குது. பிரச்சனையில் போய் சிக்கிக்கிற காரியங்கள், பிரச்சனை சிக்காமலே வந்த காரியங்கள் நிறைய இருக்குது. அவைகளில் எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா கர்த்தர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதை தெரிஞ்சால் நம்ம வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்கும். இல்லை என்றால் நம் விசனப்படுத்தி நம் ஆவியை விசனப்படுத்தி என்றால் அது தவறுதலாக போய் முடிஞ்சிடும். இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. 31, 32, 33. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார்.
அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுஷரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. கடந்த மாதத்தை கடந்து புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த மாதங்களில் வந்த எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். இது தெரியணும், அது அறியணும், இது தெரியணும், அது அறியணும், இது தெரியணும், அதை அறியணும், இது தெரியணும், அதை அறியணும், அதை அறியணும், அதை அறிந்து கொள்ளணும், அதை அறிந்து கொள்ளணும், அதை உறுதி செய்யணும், அதை உறுதி செய்யணும் என்று ஓயாமல் இருந்த காரியத்தில் கர்த்தர் அது என்னன்னு தெரிய வச்சிட்ட பிறகு அது என்னன்னு அது தெரிய வச்சிட்ட பிறகு அது என்னவா இருக்கணும், அது அப்படியா இருக்கக்கூடாது, அது இப்படியா இருக்கக்கூடாது, அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் நினைக்கிறபடி அது இருக்கக்கூடாது என்று நினைச்சபடியெல்லாம் இல்லாதபடி அவர் என்னவோ பரலோக தகப்பன் நினைச்சபடி இருக்கும்படி செய்ததுக்கு மனுஷனுக்கு நன்றி சொல்லணுமா, கர்த்தருக்கு நன்றி சொல்லணுமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னா நான் யாரோட இருக்கணும், யார்கிட்ட இருக்கணும்? நான் கர்த்தர்கிட்ட இருக்கணும். ஆமாம், அங்கலாச்சேன், வானத்துக்கும் பூமிக்கும் நின்னேன், இப்போ எல்லாம் தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சது, ரைட்டு, இப்போ என்ன, அப்புறம் வரேன். நாம் இப்படியே போய்கொண்டு போனால் தேவனுடைய மனதை நோகடிச்சுக்கிட்டே போனால் நஷ்டம் மனுஷனுக்கு தான். பிறகு அந்த நஷ்டத்திலேருந்து வெளியே வரவே முடியாது. ஐயோ நான் தவறு செய்துட்டேனே, ஐயோ நான் தப்பு செய்துட்டேனே, ஐயோ நான் மதிகேடாய் நடந்துட்டேனே, ஐயோ நான் புத்தியீனமாய் செஞ்சிட்டேனே, ஆண்டவரே நான் சரிக்கிட்டேனே, வழுக்கிட்டேனே, விழுந்துட்டேனே, எந்திரிச்சேன், மண்டையை உடச்சிக்கிட்டேனே அன்னு எல்லாம் சொல்லி புலம்பி கர்த்தர்கிட்ட ஓடி வந்துட்டா அது எல்லாமே சரி பண்ணிடுவார். கர்த்தர்கிட்ட வந்து சரி பண்ணுவார். கர்த்தர்கிட்ட வந்து சரி பண்ணாமலாம் இருக்க மாட்டார். மனுஷனா அவர் சரி பண்ணாமல் விடுறதுக்கு அவர் தேவன் சரி பண்ணுவார். திருப்பி அவைகள் வராதபடி காப்பார். விழுவது, சறுக்குவது, அடிபடுவது, மண்டை உடைவது, மதிகேடாய் நடப்பது, புத்தியீனமாய் நடப்பது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடப்பது, கொள்வது எல்லாம் மனிதன்தான். தேவன் அப்படி நீ நடந்து கொள்ளு என்று அனுமதிப்பதில்லை. அப்படி போய் உழுந்து மண்டை ஓடன்னு செய்கிறதும் இல்லை, செய்கிறது கிடையாது. ஆனால் பழியை கர்த்தர் மேல் போடுவது நல்லதல்ல. பழியை கர்த்தர் மேல் போடுவது நல்லதல்ல. இங்கே இதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். என்ன கொண்டிருப்பேன்? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் கைவிட மாட்டார். சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்கிடுவார். இதையெல்லாம் என் மனதில் வைத்துக்கொள்வேன். என்னை உழுக்குகிற காரியம், என்னை ஆட்டுகிற காரியம் நிறைய இருக்குது. ஆனால் என்னை உழுக்கினாலும் ஆட்டினாலும் என்னை நிலைநிறுத்துகிற கர்த்தராலே நான் தப்புவிக்கப்படுவேன், காப்பாற்றப்படுவேன். என் தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றின பிறகு நான் வசனித்த வார்த்தைகள், நான் கட்டவிழ்த்த விட்ட வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமான கட்டவிழ்த்த வார்த்தைகள், நம்பிக்கையற்ற முறையிலே கட்டவிழ்த்த வார்த்தைகள், பொறுக்க மாட்டாதபடி கட்டவிழ்த்த வார்த்தைகள், காத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி வசனித்த வார்த்தைகள் அவர்களை கட்டாயம் நியாயம் தீர்க்கும். அவர்கள் அதில் தப்பவே முடியாது. அதற்குரிய தண்டனைகளை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி தான் ஆகணும். ஆனால் அவர் அழிஞ்சு போகும்படி செய்ய மாட்டார்.
அழிஞ்சு போகும்படி செய்ய மாட்டார். கர்த்தராகிய தேவன் செய்ய மாட்டார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருந்தாதான் பாக்கியவான்கள். காத்திருந்து பெற்றுக்கொண்டாதான், காத்திருந்து பெற்றுக்கொண்டால்தான் பாக்கியவான்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அதே அதிகாரம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாடலோடே திராட்சரச ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவருடைய கடைசி வார்த்தை, அதில் வசனத்தின் கடைசி இது. இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய வேளை வரும்போது களி கூறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவசரப்பட்டோமானால் களி கூறுதலும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே இல்லை, இல்லாமல் போயிடும். இல்லாமல் போயிடும். சொல்லுகிறவர் கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர். இதை நிறைவேற்றுகிறவரும் அவர்தான். சொல்லுகிறவரும் அவர்தான், அதை நிறைவேற்றுகிறவரும் அவர்தான். அவரை தவிர வேற யாரும் கிடையாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27-31. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு. இப்போ இடையில வெட்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லப்படுது. வெட்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். நான் வெட்கப்பட்டது போல இருக்குது. அதை நம்ம உருவாக்குகிறது. அது தேவன் நம்மை பார்த்து வைத்திருக்கிற, எப்படி பார்த்து வைத்து நாம் அவருக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது. அதற்கு ஆக தான் அவருடைய வேலை பரியந்தமும் அந்த உருவாக்குதல் முடிந்த பிறகு மனிதனை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது என்பதை மெய்ப்பிப்பார், நிரூபிப்பார். அதற்கு இடையில வாய்விடாமல், எவ்வளோ வாய்விடுறோம், வாய்விடாமல் இருந்தால் நல்லது. கர்த்தர் என்றைக்கும் நமக்கு வேணும்னு நினச்சிக்கணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது.
கர்த்தர் எல்லா காலகட்டத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியத்துக்கும், சகலவற்றுக்கும் கர்த்தர் வேணும். நமக்கு கர்த்தர் தான் வேணும். கர்த்தர் மட்டும்தான் கூட இருப்பாருன்னு மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தர் மட்டும்தான் கூட இருப்பார். வேற யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் நீங்கள் அதை செஞ்சாலும் கொண்டாலும் திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்தவே முடியாது. நம்மை ஆற்ற தேற்ற, நம்ம தைரியப்படுத்த, நம்மை எல்லாவற்றிலும் நமக்காக கூட இருந்து பட்சமாய் பேசி நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை அணைத்து கொள்ளுகிறவர் அவர் மட்டும்தான். அவரை தவிர மற்றவங்க எல்லாம் நம்ம மேலே அன்பு காட்டுற மாதிரி, கரிசனை காட்டுற மாதிரி எவ்வளவோ நமக்கு செய்தாலும் நமது மூலமாக ஏதாவது ஆதாயம் இருந்தால் தான் அது. நமது மூலமாக ஒன்றுமே அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நடக்கையே இன்னும் வேறு மாதிரி இருக்கும். எதுவானாலும் சரி, கர்த்தருக்கு நிகர் கர்த்தர் தான். அதற்கு நிகரானவர், ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்த்தால், எவற்றுக்காக நாம் காத்திருக்க வேண்டும், காத்திருக்கணும் என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய வேலை வரைந்தும் எவற்றுக்காக காத்திருக்க வேண்டும். 147 சங்கீதம் 11 வசனம். 147. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எவற்றுக்காக காத்திருக்க வேண்டும் என்கிறபடி 147:11 சொல்லப்படுகிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்க. அப்போ எதற்கு காத்திருக்க வேண்டும்? அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை என்ன? தகுதியற்ற மனுஷனுக்கு தேவன் பாராட்டும் தயை. நம்ம எவ்வளவு எடக்கம் முடக்கம் பண்ணுறோம். சிலர் வார்த்தையை சொல்லுவாங்க, சிலர் வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. உள்ளே வச்சுருப்பாங்க, உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளே வச்சு சுவாட்டின்னு இருப்பாங்க. உள்ளே அதை உள்ளே சம்பாதிச்சாலும் வாயை விட்டு சொன்னாலும் ரெண்டும் கணக்கில் எடுக்கப்படும். ரெண்டையும் கணக்கில் எடுப்பார். நல்ல மாதிரியாக நம்மளுடைய முக பாவனைகள் காணப்படலாம் நம்மளுடையது. ஆனால் இருதயம் எதனால் நிறைந்திருக்கு, எப்படிப்பட்ட எண்ணங்களினாலே நிறைந்திருக்குது என்பதை எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்து வச்சிருப்பார் சொல்றார். கிருபைக்கு காத்திருக்க. அப்போ அவருடைய கிருபை, ஒன்று கிருபை, ரெண்டாவது சரீர மீட்பு. அவருடைய வேலை வரும் வரை காத்திரு என்று சொல்றது கடன் பிரச்சனைக்கு மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் உருவானாதான் அவர்கிட்ட போக முடியும். இருக்கிறபடியே வந்துடுறாங்க அவங்க மேலேன்னா அப்படிலாம் கூட்டுக்கலாம் மாட்டார். யாரும் அப்படி போகவும் முடியாது. போகணும்னு நினச்சாலாம் ட்ரை பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கேடான சுபாவங்கள், ஒரு நிலையாக இல்லாத சுபாவங்கள், தேவனுடைய அன்பை கொடுக்காத சுபாவம், மன்னிக்காத சுபாவம், மற்றவர்களோடு தயவாய் பட்சமாக இல்லாத ஒரு சுபாவம், கஷ்டத்தில் கூட துணை நிற்காமல் இருக்கிற ஒரு சுபாவம், துணை இருக்கிற நன்றி மறக்கிற ஒரு சுபாவம், இதெல்லாம் இருந்தால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. தேவனை காட்டிலும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதையே பற்றி கொண்டு, உலகத்தின் மனுஷரை பற்றி கொண்டு அதில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரலோக உறவை அடுத்ததாக வச்சுருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ கிருபை ஒன்று. ரெண்டாவது சரீர மீட்பு. ரோமர் 8:23-25. ரோமர் 8:23-25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம்.
அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து தேவன் நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறது. தேவன் நம்மை கூட்டிக்கிட்டு போகிறது சொல்லிட்டு அதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாம் காணாததை நம்புவோம் ஆகில், தேவன் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இன்னும் கண்ணில் பார்த்த மாதிரி தெரியல, ஆனால் அது கண்ணில் தெரிஞ்சிடும். தேவன் கண்ணில் தெரியல, ஆனால் அவர் செய்யும்போது தெரியுதில்ல அவர் இருக்கிறாருன்னு. தேவனை கண்ணில் தெரியல, அவர் வார்த்தையாக வராரு, வார்த்தையாக வெளிப்படுறாரு. ஆவியாக இருக்கிற தேவன் வார்த்தையாக வராரு. அந்த வார்த்தையை நம்ம கண்ணில் பார்க்கல. இங்கே எழுத்துக்களை, ஜீவ எழுத்துக்களை ஜீவ வசனமாக பார்க்குறோம். ஒரு வார்த்தையை அதில் அவரை பார்க்குறோம், அவரை பார்க்குறோம், தொடர்றோம். எல்லாமே எதில்? பைபிளில் தொடர்றோம், கொள்கிறோம். ஆனால் காணாதிருக்கிற அவர் சொன்ன வார்த்தையை காணும்படி செய்வதற்கு, அது வருவதற்கு, தேவன் சொன்ன நன்மைகள் வருவதற்கு, தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் வருவதற்கு, தேவன் சொன்ன சுகம் வருவதற்கு, தேவன் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ ஒவ்வொருவருக்கும் அது வருவதற்கு பொறுமையோடு, அதான் அவருடைய வேலை, அவருடைய வேலை வருவதற்கு காத்திருங்க. அதுக்கு இடையில உங்களை அவசரப்படுத்துகிற காரியங்கள் நிறைய வரும். உங்களை உட்கார வைக்காத காரியம் நிறைய உட்கார்ந்துருக்காதபடி அமைதியாக எதுக்கு அமைதியாக இருக்கீங்க, எதுக்கு இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, நீங்கள் தான் ஏமாளி, நீங்கள் தான் ஏமாந்தவங்க, நீங்கள் தான் அதுதான் இதுதான், என்னென்னவோ மனுஷர்கள் இந்த உலகத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அது எல்லாமே சாத்தானுடைய வெப்பன், சாத்தானுடைய ஆயுதங்கள். சாத்தான் மனுஷ மூலியம்தான் வருவான், வேறு யார் மூலியமாலாம் வரமாட்டான். மனுஷ மூலியம்தான் வருவான். மனுஷனோ மனுஷியோ அவங்க மூலியம்தான் வருவான். அப்போ நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்போ கர்த்தர் இந்த பொறுமையோடு காத்திருக்கிறது, கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேறது மட்டுமல்ல, நாம் கர்த்தரிடத்துக்கு போய் சேருவதற்கும் தகுதியை உண்டாக்கும். இல்லைன்னா அந்த தகுதி கிடைக்காது. அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா தகுதி கிடைக்காது. தகுதி தேவனாலே உண்டாகிறது, தகுதி தேவனாலே கிடைக்குது, தகுதி தேவனால தான் உண்டாகிறது. தேவனே இல்லாமல் நமக்கு தகுதி கிடையாது. ஆட்டுக்குட்டியானவருடைய நாமமும் இரத்தமும் இல்லாமல் நமக்கு தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. எந்த மனுஷனும் நமக்கு தகுதியை கொடுக்கறதில்ல, நம்மளை தகுதிப்படுத்துறதில்ல. எந்த மனுஷனும் நம்ம பரலோக வாசி ஆகிறதுக்கான காரியங்களை உருவாக்குறதில்ல. உருவாக்குவது தேவனுடைய நாமமும் தேவனுடைய இரத்தையும் தேவனுடைய வார்த்தையும் தான் நம்மை உருவாக்குகிறது. அப்படி தேவனாலே உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய கிருபைக்காக காத்திருப்பது நல்லது. அப்போ சரீர மீட்பு மூன்றாவது பாருங்க, வாக்கு தத்தத்திற்காக. மூன்றாவது வாக்கு தத்தத்திற்காக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பேஜி 302, பேஜி 302, 6:15. அந்தபடியே அவன்னா ஆபிரகாம். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ தனித்துவமான ஒரு விலையேற பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானவர், ஆபிரகாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர், சிநேகிதர். அவ்வளோ பெரிய சர்வ வல்லமுள்ள பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி மனுஷன் ஒன்றுமே கிடையாது, சுத்தமானவன் அல்ல. ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன்றதுனால அவருடைய வேலை வரத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு செய்யலை. அவருடைய வேலை வரும்போது தான் அதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமும் தகுதியானவராக மாறுகிறார். அப்படி தான் அவரை போல தான் நம்ம எல்லாருக்கும் அதே நிலைப்பாடு தான் நமக்கும். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்.
வாக்குத்தத்தம் கொடுத்தவரோடு இருந்தாதான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாக்கு பண்ணினவரோடு நான் இருக்கவே மாட்டேன், வாக்கு பண்ணினவர் சொன்ன வார்த்தையின்படி நான் நடக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், நடக்கவும் மாட்டேன்னா எங்கிருந்து தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறும்? தேவன் சொன்னபடி நான் பேசணும், நான் நடக்கணும். தேவன் சொன்னபடி நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான் தேவனுக்கு பிரியமாக பேசுவேன், மற்றதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததே பேசுவேன். ஆனால் நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் பிரியமானவன் சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? எப்போவுமே நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு, அவிசுவாசமாகவே பேசிக்கிட்டு, இப்படியே வார்த்தைகளை விதைகளை தூவிக்கிட்டே இருந்தால் அதுதானே முளைச்சி வரும். அப்போ நம்பிக்கையற்ற வார்த்தைகளையே இன்னொருத்தர் திடனற்று போகும்படியே வார்த்தைகளை உபயோகப்பட 24 மணி நேரமும் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த கேட்குற ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆத்துமா திடனா பலனா, ஆத்துமாவில் ஆவில சிந்தையில் எல்லாத்திலையுமே சரீரத்தில் எல்லாத்திலையும் பலனா ஆவில பலனா இருந்தால் தானே நல்லது. அதை நாங்கள் அப்படி இருக்க விடமாட்டோன்னு சொல்லி எல்லாம் சுற்றி நின்று எத்தனம் பண்ணால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? தேவன் அந்த ஆத்துமாவுக்கு துணை செய்து அந்த ஆத்துமாவை காப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்களை தேவன் விட்டுருவாரா? விடுவாரா? அவங்களெல்லாம் பிச்சை எடுத்துருவார். அவங்கள தனித்தனியாக பிச்சை எடுத்துருவார். தனித்தனியாக பிச்சை எடுக்கிற காலத்தில் பிச்சை எடுத்துருவார். அதனால தான் எச்சரிக்கையாய் இருக்கணும். எச்சரிக்கையாய், கவனமாய், எச்சரிக்கையாய் இருக்கணும். சாத்தான் நம்மளை மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான், நம்மளை சிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பான். வேடிக்கை பார்த்து அதில் களி கூறுவான். அவனுடைய மனுஷர்களும் களி கூறுவார்கள். அநேக வேளையில் இந்த களி கூறுதலை கொண்டாட்டத்தை நம்ம தான் பண்ணிடுறோம், நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால் செய்துடுறோம். ஆனால் கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்துட்ட பிறகு திரும்ப கீழ்ப்படியாமைக்குள்ளே போகாமல் இருப்பது என்றைக்குமே நல்லது. என்னுடைய நேரம் 24 மணி நேரத்தில் கொஞ்ச நேரமாவது தேவனோடு கூட செலவு செய்யக்கூடாதா? தேவ வேத வசனங்களை வாசிக்கக்கூடாதா? தேவனிடத்தில் போய் ஜெபிக்கக்கூடாதா? தேவனை ஒரு 10 வார்த்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதா? எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஆனால் தேவன் எனக்கு எல்லாமே செய்யணும்னா எப்படி? ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் உகந்த பிள்ளைகளான்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவங்க மனநோகாமல் அவங்க மனசு கஷ்டப்படாமல் நடக்கிற பிள்ளைகளுக்கு தானே பெற்றோர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எப்பவும் மனநோவாகவே இருந்து எலும்புகளும் மனநோவுகளாகவே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஆத்துமா எவ்வளோ வசனப்படும், எவ்வளோ வேதனை இல்லை முறியும். அந்த ஆத்மா முறிஞ்சு அந்த ஆவியும் ஆத்மாவும் அந்த முறிஞ்சு போகாதபடி தாங்கி பிடிக்கிறது கர்த்தருடைய வார்த்தையே. கர்த்தர் தான் வார்த்தை, கர்த்தர் எல்லாம் ஒன்று தான். அப்போ ஆசீர்வதிக்க அப்போ ஆபிரகாம் காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டார். அவருக்கு என்ன ஆசீர்வாதமோ அதை காத்திருந்து பெற்றுக்கொண்டார். நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன ஆசீர்வாதமோ அவரவர்களுக்கு கர்த்தர் அது சீக்கிரத்தில் கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை காண்பிப்பார். தம்முடைய வல்லமையை, அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். நம்புகிறவங்களுக்கு அது நடக்கும், நம்பாதவங்களுக்கு அது நடக்காது. அவ்வளோதான். அதை எப்போ பார் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது சந்தேகமாக தான் போகும். ஆனால் அவரை நம்புகிறவங்க சீக்கிரமாக சுதந்திரிச்சுக்குவாங்க. அதை நம்புகிறவர்கள் சீக்கிரமாக கர்த்தர் வைத்திருக்கிற நாளிலே கர்த்தராலே சுதந்திரித்து கொள்வார்கள். கைவிடாத தேவன் நடத்துவார். எப்படி காத்திருக்க வேண்டும்? அடுத்தது எப்படி காத்திருக்க வேண்டும்? சங்கீதம் 27:4. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்.
நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே. ஒன்று, நம் சரீரமாகிய தேவன் ஆவியானவர் இருப்பாரானால் இது ஒரு ஆலயம், இதிலே நாம் தங்கி தரித்திருப்பது நல்லது. பிறகு தேவன் தந்த ஆலயத்தில் தேவன் கொடுத்த அந்த கால நேரம் வரைக்கும் நாம் தங்கி இருப்பது நல்லது. இது இல்லாமல் நம்ம இருக்கிறது நல்லதே இல்லை. நம்மளாலேயா நம்ம இந்த மாதத்தில் வந்தோம், இந்த தேதிக்குள்ளே நம்ம வந்தோம்? நம்ம பலத்தினாலேயா? நம்ம பலத்தினாலேயா கண்ணு முழிச்சு நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம்? அதுன்னு அடிக்கடி சொல்வார். எல்லாம் அவரால் தானே, இல்லையா? இன்றைய நாளில் என்னுடைய பரிசுத்த நடக்கைகள், பரிசுத்த சிந்தனைகள், பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த நடக்கைகள், கிரியைகள் எப்படி என் வாயின் வார்த்தைகள், பரிசுத்தத்தில் என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னு அவர் கணக்கு எழுதுகிறாரே டெய்லி. அவர்னா அவர் வச்சிருக்கிற தூதர்கள் எழுதுவாங்க. ஒன்றே ஒன்று, கர்த்தரை நம்ம ஏமாற்ற முடியாது. கர்த்தர்கிட்ட நம்ம ட்ராமா எடுபடாது, நம்ம நடிப்பு எடுபடாது, நம்ம நாடகம் நடிப்பு எதுவுமே எடுபடாது. நாம் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தரை நம்பினவங்களை கர்த்தர் ஏமாற்ற மாட்டார். நாம் கர்த்தரை ஏமாற்றுவோம், கர்த்தர் சொன்னபடி செய்யாமல் போவோம். ஆனால் அவர் நமது வேரில் கிருபையும் இரக்கமுள்ளவராக இருந்து அவருடைய தெய்வீக தன்மையினால், அவருடைய அன்புள்ள அந்த தெய்வுள்ள தன்மையினால் அவர் தம்முடைய பிள்ளைங்களுக்கு இறங்கி செய்வார். மனுஷன் நமக்கு எந்த விதத்துக்கும் பிரயோஜனமற்றவன். தேவன் அந்த மனுஷனை ஆட்கொண்டிருப்பாரானால் அந்த மனுஷனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வார். இல்லை என்றால் மனுஷன் நமக்கு என்னைக்கும் நோவு தான், என்னைக்கும் மன நோவு தான். இந்த உலகத்துக்கு தேவகுமாரனாய் இருந்து மனுஷகுமாரனாய் வந்த ஏசப்பாவால் தான் இந்த மனநோவு நீங்கும். அவரோடு இருந்தால்தான் நீங்கும், அவரோடு இல்லைன்னா நீங்காது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே, ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே அவங்க சொன்ன வார்த்தையை மனுஷன் மாற்றி உடனே நான் ஸ்திரமாக இருப்பேன், நான் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் டப்புன்னு மற்ற மனுஷன் மூலயமா சாத்தான் சொல்கிற வார்த்தையை கேட்டு டப்புன்னு மனம் மாறி போகிறவர்கள் தான் மனுஷர்கள். தேவன் மனம் மாறி போகாதவர், அவரோட நான் இருந்தால் நல்லது, அவர் என்னோட இருந்தால் எனக்கு நல்லது. அவருக்கு இல்லை, எனக்கு நல்லது. எங்கே சுற்றி பார்த்தாலும் நமக்கு தான் நல்லது, கண்ணு முன்னாடி காணப்படுறதெல்லாம் நமக்கு நல்லது இல்லை. காணாத தேவன் நம்மோடு இருக்கிறாரே, அதான் நல்லது. அதை பிடிச்சிக்கிட்டு அதை நாடிக்கிட்டு அதை விரும்புறது நல்லது, அதை நல்லது. இப்போ ஒரு தாய் மகனுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லையா? எந்த வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு பையன் தானே, இல்லையா? ஒரு 15-20 வயசு வரைக்கும் பையன், ஒரு 30-40 வயசுக்கும் அவன் மருமகன் ஆயிடுவான். அவனுக்கு என்ன வயசானாலும், அவனுக்கு 60 வயசு ஆனாலும் யார் அந்த அம்மாவுக்கு? பையன்தான். அப்போ பையனுக்கு என்னதான் சோறு ஊட்டினாலும், சோறு சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்ட வாய் தான் துப்பும். ஊட்டின கையை சாப்பிட்ட வாய் துப்பும். அதிகாலையில்ன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குதுனால உங்களுக்கு புரியல போல இருக்குது. சாப்பிட்ட வாய் ஊட்டின கையை துப்போம், திட்டம். என்ன ஊட்டின கை அதை வாங்கிக்கிட்டு அணைக்கும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துக்கு போவோம். சங்கீதம் 37 அதிகாரம். யாருங்க?
அவர் வழியை கை கொண்டு. ரெண்டாவது சங்கீதம் 37:34 அவர் வழியை கை கொண்டு. முதல்ல சொன்னது திடமனதாயிருந்து, ரெண்டாவது சொன்னது அவர் வழியை கை கொண்டு. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீ கர்த்தருக்கு காத்திரு. ஒன்று சொல்கிறாங்க, இந்த பொருள் உங்களை விட்டு போகாதபடி அதையாவது பத்திரமா பார்த்துக்கங்க. இந்த பொருள் உங்களை விட்டு போயிடாதபடி. ஒரு பொருள், ஒரு வீடு மாதிரி ஒரு விளையாட்டு ஜாமான் இருக்குது, அது உங்களை விட்டு போயிடாதபடி அதையாவது பத்திரமா பார்த்துக்கங்கன்னு ஒரு வாய் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாய் சொல்கிற வாய் தேவனிடத்தில் இருக்கணும். தேவனிடத்தில் போய் முழங்கால் போடணும், தேவனை நோக்கி கூப்பிடணும், தன்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யணும். எல்லாம் தெரியாமலாம் நடந்ததுன்ற தமிழில் சொல்லுவாங்க, அந்த டுபாகவர்லாம் விடவே கூடாது. எல்லாமே தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் தான். தெரியாமல் செய்கிறதுன்றது ரொம்ப ரேர், தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் தான். அப்போ தேவனிடத்தில் எல்லா பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு அவருடைய கண்களில் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் அனுதினமும் கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு, அப்போ இந்த விளையாட்டு பொம்மை என்னை விட்டு போயிடாதபடி, இந்த விளையாட்டு வீடு என்னை விட்டு போயிடாதபடி என் ஆண்டவரே கிருபையாய் காத்து தப்பு பண்ணி என்னை வாழ வையும்னு சொல்லணும். நீ அதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோ, சொல்லிட்டேன் நான், இதை பார்த்துக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான், இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் தேவன் யாருக்கும் செய்ய மாட்டார். இதை பார்த்துக்கோ அதை பார்த்துக்கோன்னு ரூல் ஆர்டர்லாம் போட்டாலாம் அங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. எல்லாருமே தேவன் முன்னாடி முழங்கால் போடணும். எல்லாரும் தேவன் முன்னாடி முழங்கால் போட்டே ஆகணும். முழங்கால்னா இந்த முழங்கால் இல்லை, சரீரம் முழங்கால் இல்லை, உள்ளமாகிய முழங்கால போட்டாகணும். சரீரத்தில் போட முடியலன்னா அவருக்கு தெரியும். சரீரத்தில் போட முடிகிறப்போ போடுறோம், மற்ற போட முடியாததெல்லாம் அது சொல்லலை, சரீர பிரகாரமாய் சொல்லலை. அவர் உள்ளான மனிதனில் முழங்கால் போடணும். அவர் இல்லாமல் வாழ முடியாது, அவர் இல்லாமல் பிழைக்க முடியாது, அவர் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அவர் யாரு? அவர் ஏசப்பா. அவர் சொன்ன வார்த்தையை அவர் தான் நிறைவேற்றி தரணும். சொன்னவர் வார்த்தையை கேட்டு அதன்படி பேசி அதன்படி நடந்தா அவர் சொன்னபடிக்கு மேலாக செய்வார், சொன்னதுக்கு மேலாக செய்வார். நம்ம யாரையும் ஏமாத்த விட மாட்டார், நம்முடையவைகளை ஏமாற்ற விட மாட்டார். அவர் ஏமாறுறவர் கிடையாது. முதல்ல நம்ம தான் ஏமாறுறாள், அவர் ஏமாறுறவரே கிடையாது, ஏமாத்துகிறவரும் கிடையாது, ஏமாறுறவரும் கிடையாது, ஏமாத்துகிறவரும் கிடையாது, ஏமாத்துகிறவரும் கிடையாது கிடையாது. அப்போ நீ காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்போ பாருங்க, இதெல்லாம் இந்த சொன்ன அவருடைய பிரமாணத்தின்படி, அவருடைய விதிமுறைகள் அவருடைய பிரமாணத்தின்படி நடந்தாதான் இதெல்லாம் நடக்கும். அவர் சொன்னபடி நடந்தா அவரோட நடக்கிறது. அவர் சொன்னபடி பேசினா அவர் பேசுவது போல பேசினது இல்லையா? அவருடைய சமூகத்திலிருந்து எந்த நேரமும் விடுதலை வரும். நம்மக்கிட்ட அருகில் நமக்கு மிகவும் பிரியமானவங்களோ அல்லது பிரியமானவங்ககிட்ட கேட்டாலும் பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் கரத்திலிருந்து வர்றது அவர் கரத்தில் அவர் வச்சிருக்கிறது. அது அவரவருடைய பிள்ளைகளை தான் மாற்றி கொடுத்துட மாட்டார். இவங்களது அவங்களுக்கு, அவங்களது இவங்களதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவங்கவுங்களுக்கு தான். அதில் தவறே நடக்காது. கர்த்தரிடத்துல இருந்து தவறே, ஒரு மனுஷன் ஒரு கிஃப்டை ஒருத்தர் கொடுக்கும்போது கூட தவறுதலாக கொடுத்துருவாங்க. ஒரு அம்மா 100 நாள் வேலையில் ஒரு வேலை செய்கிறாங்க. ஒரு அம்மா 100 நாள் வேலை என்ற ஒரு வேலை, ஒரு வேலை ஒன்று இருக்குது, 100 நாள் வேலை.
அந்த 100 நாள் வேலைக்கு போகிற அந்த அம்மா, போய் கொண்டிருக்கிற அம்மா வயிற்று பிழப்புக்காக அவங்க போகிறாங்க. ஒரு நாள் வருது, ஒரு நோட்டீஸ் வருது, அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. 1,67,00,000 நீங்கள் கட்டணும். அவங்க அன்றாட கஞ்சி, என்ன கஞ்சி? அன்றாட கஞ்சி. அவங்களுக்கு 1,67,00,000 நீங்கள் கட்டணும். உங்கள் கம்பெனி டர்ன் ஓவரில் நீங்கள் 3 கோடி ரூபா லாபம் பார்க்குறீங்கன்னு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கம்பெனினாலும் தெரியாது, நிறுவனன்ற சொன்னாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாத கூலி வேலை செய்கிறம்மா. என்ன வருது அவங்களுக்கு? நோட்டீஸ் வருது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க தினக்கூலிக்கு, ஒரு நாள் கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வருது. எங்கிருந்து வருது? ஒரு இடத்துலேருந்து. தவறுதலாக எப்படி வரும்? அது இவ்வளோ பெரிய தவறு செய்யலாமா? அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதில் இது ஒன்று இப்படி வருது. கடைசியில் அவங்களுடைய மகன், கடைசி மகனா என்ன மகனோ தெரியல, அவன் கேம் விளையாட்டெல்லாம் விளையாடுவானா நிறைய ஆன்லைனில். அதில் அவன் ஒன்று ஒரு நம்பரை கொடுத்துட்டுருக்குறான். ஒரு நம்பரை, பேன் நம்பரை கொடுத்துட்டுருக்குறான். கொடுத்துட்டோடனே அதை கையாண்ட நபர்கள், திருடர்கள், அதை கையாண்ட நபர்கள் அதை இந்த இதில் யூஸ் பண்ணி அவர்கள் கணக்கில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஏமாற்றப்பட்டாங்க. அப்படி தவறுதலாக என்ன செய்து நிறைய காரியங்கள் வருது. சில இடத்துல கிஃப்ட் அனுப்புகிறாங்க. அவங்க சொன்ன கிஃப்ட்டு சொன்ன இடத்துக்கு போகாமல் வேறு ஒருத்தவங்களுக்கு என்ன செய்யுது? அந்த கிஃப்ட் போகுது. அல்லது சொன்ன இடத்துக்கு சொன்னபடி அதனுடைய கிஃப்டாக போகாது, வேறு கிஃப்டாக கூட போவோம். ஆனால் தேவனிடத்துலேருந்து வர்றது என்ன சொன்னாரோ அதுதான் வரும். இதுக்கு மேலே புரிய வைக்க முடியாது. தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் வரும். தேவன் சொல்லாதது வராது. தேவன் சொன்னதுக்கு மேலே வரும். தேவன் சொல்லாதது வராது. தேவன் சொல்லாதது வராது என்பதை மனதிலே வைத்துக்கொள்வோம். மனதில் வைத்துக்கொள்வோம். அடுத்தது, நேரம் கிடக்குது. அடுத்தது பொறுமை. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக, யாருக்காக? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இப்போ நம்ம கர்த்தர் சொல்லி சொல்லி கர்த்தர் பேச்சையே கேட்கறதில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, இப்போ வச்சுக்கோங்க, கேட்கலை. இப்போ நான் சொல்கிறத கர்த்தர் கேட்பாரா? கர்த்தர் சொன்ன பேச்செல்லாம் நான் கேட்கலை. நான் சொல்கிற பேச்சை கர்த்தர் கேட்பாரா? நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்யுங்கன்னா கேட்பாரா? செய்வாரா? கேட்பாரா? செய்வாரா? கேட்கவும் மாட்டார், செய்யவும் மாட்டார். அப்படித்தானே இந்த உலகத்தில் எல்லாரும். இப்போ நம்ம சொல்கிறத ஒருத்தர் சொன்னதை நம்ம செஞ்சாங்கன்னா தான் அதை கொஞ்சம் செய்ப்பா, இதை செய்ப்பா அப்படின்னு. நம்ம சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத இவங்க செய்வாங்களா? செய்வாங்களா? ஒரு பிள்ளைய சொல்கிறீங்க, இதை செய்ப்பா, இது செய்ப்பான்னு, அது செய்யவே செய்யாது. உங்களுக்கு எப்பவுமே அந்த பிள்ளை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? செய்ய மாட்டாங்களே. அது எப்போ தான் அது உணருது? அது எப்போ தான் அது படிப்புன்னு அதுக்கு வருது? அந்த விதத்துலையாவது செய்ய மாட்டாங்க இல்லையா? தானே உண்மை. ஒரு சின்ன பார்த்தா செய்ப்பா, இது செய்ப்பான்னா கூட சரி, சரிப்பா இப்படி சொல்கிற, இப்படி ஒரு ஆலோசனை, இப்படி செய்ப்பா, இப்படி செய்ப்பான்னா அதை கூட செய்யலைன்னா அவங்க சொல்கிறத எப்படி செய்வாங்க? அவங்க சொல்கிறது செய்யணும்னு நிலையா நின்னா எப்படி செய்வாங்க? செய்வாங்களே? யாருமே அது தானே அண்ணே. ஆனால் பாருங்க, பொறுமையுடன் காத்திருந்தேன், கலங்காமல். 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு,
என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். தேவனிடத்திலிருந்து என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. உன்னை உழுக்குன்னு வர உழுக்க தான் செய்வாங்க. ஆனால் உழுக்குனாலும் செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார். அவர் செய்து முடித்த பிறகு வேறு ஒன்றில் உழுக்குவாங்க. அவங்க உழுக்கிறதுக்குன்னே இருக்கிறவங்க அவங்க உழுக்கின்னு தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு காரியம் உழுக்குறாங்க, ஒருத்தவங்கள போட்டு உழுக்குறாங்க, அந்த காரியம் கர்த்தரால் முடிஞ்சிச்சு, வேறு எதுலையாவது போட்டு உழுகின்னு இருப்பாங்க, போட்டு உழுகின்னு இருப்பாங்க. அவங்க உழுக்கிற வேலையை செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மண்டையை கொடுத்துட்டா அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. அவங்க தலையை அவங்களுக்கு விட்ட மண்டையை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவங்க நல்லா போடுவாங்க, நல்லா உழுக்குவாங்க. நல்லா தலையை கொடுக்கலன்னா அவங்க பார்த்து இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. அவங்க ஓடாமல் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா தலையை கொடுக்கறதுனால தான். அந்த தலையை கொடுக்கறதுனா அந்த வார்த்தையை வாங்கிக்கிறதுனால தான். அந்த சொல்கிற வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறதுனால தான். இந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறதுனால தான் தலை சுற்றுது. இல்லைன்னா சுத்தாது, தலை சுத்தாது. கொடுக்காமலேயே சுற்றுது, கொடுத்தா எப்படி சுற்றும்? கொடுக்காமலேயே சுற்றுது, கொடுத்தா எப்படி சுற்றும்? அதை விட அதிகமாக சுற்றும். சரி, எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு பயிரிடுகிறவனை போல. ஐந்தாவது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு பயிரிடுகிறவன் போல. கேக்குதா பாருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு பயிரிடுகிறவன் போல. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பேஜ் 316. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். வயலில் எல்லாம் விதைச்சாச்சு. விதைக்கிற எல்லா வயலிலும் 10 மூட்டை விதைச்சா 100 மூட்டை வரும்லாம் கணக்கு இல்லை. சில இடத்துல 10 மூட்டைக்கு 20 மூட்டை கூட வரும். சிலது ஒன்றும் இல்லாமல் போகும். சிலது 10 மூட்டைக்கு 200 மூட்டை கூட கிடைக்கும். அது தேவனுடைய செயல். அது பரியந்தமும் அந்த விவசாயி காத்திருக்கிறான். அந்த அறுவடை நாள் வரைக்கும் காத்திருக்கிறான் இல்லையா? விதைச்சு அந்த பயிர் அதெல்லாம் விளைஞ்சு வந்தாலே மேலே அப்படி தெரியுதுன்னா வெட்டிடுவாங்க. உடனே கடைன்னு ஆளை அனுப்பி வெட்டிடுவாங்க. என்ன அது மாதிரி அவசரப்பட்டால் அப்படி தான் வெட்ட வேண்டியதாக இருக்கும். அவசரப்படலைன்னா கதிர் நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து அப்படியே சரியும். அந்த கதிர்களால் அப்படியே அந்த இது அப்படி சரியும், அப்படியே தாங்க முடியாமல் சரியும். அந்த வேலையும் நேரமும் விவசாயிக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் அறுப்பாங்க. அறுத்து அதுக்கு பிறகு அதை எப்படி கொண்டு வந்து களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கணுமோ அது பிரகாரம் அதை தட்டி கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அதனுடைய நிறைவை பார்க்கும் பொழுது தான். அது வரைக்கும் அவங்க காத்திருக்கணும் இல்லையா? அது வரைக்கும் காத்துனா அதுக்கு இடையில என்னென்னலாம் வரலாம். நோய் வரலாம், அந்த வயல்வெளியில் நோய்கள் வரலாம், நோய் வந்து தாக்கலாம், பூச்சிகள் வந்து தாக்கலாம், காட்டு பன்றிங்க வந்து தாக்கலாம், இல்லை அடுத்தவன் மாடை மேய விட்டுறலாம். அடுத்தவனுங்க மாடை மேய விடலாம். மாடுகள் வந்து இது இப்போ மேய்ஞ்சிரும். சில துஷ்ட மிருகங்கள் வந்து இப்படியெல்லாம் நிறைய வருதெல்லாம் தப்பு வச்சு திடீர்னு மழை வந்து பெஞ்சிடக்கூடாது. படன்னு மழை பெஞ்சிடக்கூடாது. அவ்வளவு நாசமாயிரும். பயிரிட்டு வளர்ந்து வர நேரத்தில் மழை பெஞ்சிருச்சுன்னா, அது மேலே மழை பெஞ்சிருச்சுன்னா
நாசமாயிரும். அது அவ்வளோ வீணாயிரும், அவ்வளோ வீணாயிரும். இது எல்லாவற்றிலும் பாதுகாத்து ஏற்ற அறுவடையை கொடுக்கிற தேவன். அது வரைக்கும் அந்த விவசாயி காத்திருக்கிறான் இல்லையா? அவர் என்னதான் ராத்திரியும் பகலும் அந்த விவசாயி காவல் காத்தாலும் இதுக்கு மேலே தேவன் காத்து கொடுக்கறது தான் பெரிய விஷயம். தேவன் காத்து கொடுக்கறது தான் பெரிய விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக காத்திருக்கிறதுனால் கிடைக்கும் நன்மை. காத்திருக்கிறதுனால் கிடைக்கும் நன்மை. ஒன்று இருதயம் ஸ்திரம். ஒன்று இருதயம் ஸ்திரம். 2 பூமியை சுதந்தரிப்பது. பூமியை, அது ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது. 3 தேவ பிரியம், தேவனுடைய பிரியம். 4 புது பலன். புது பலன். காத்திருக்கிறதுனால் கிடைக்கும் நன்மை. இருதயம் ஸ்ட்ராங் ஆயிரும். வெண்கல அலங்கம் இருப்பு தூணா மாறிடும். வெண்கல அலங்கமும் இருப்பு தூணா மாறிடும். 2 தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும். 2. 3 தேவனுக்கு பிரியமானவர்களாக நடப்போம், பிரியமானவர்களாக இருப்போம். 4 புது பலன். புது பலன். காலேப் சொல்லுகிறார் வேதத்தில், பழைய ஏற்பாட்டில், 40 வயதில் இருந்த பலன் எனக்கு 80 இருக்குதுன்றார். 40 வயதில் யுத்தத்துக்கு போகிற பலன், யுத்தத்தில் போய் ஜெயிக்கிற அந்த பலன் எனக்கு ஆண்டவரால் 80 வயதிலும் இருக்குதுன்றார். யோசுவாவின் இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், 40 வயதில் இருந்த பலன் எனக்கு 80 வயதில் இருக்குது, அதே பலன்ன்றார். அது ஆண்டவர் கொடுத்தாதான் அது. அதான் புது பலன். ஆவியானவராலே கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அனுக்கிரகத்தின் பலன் அது, புது பலன். காத்திருக்கிற கர்த்தருடைய வேலை வர காத்திரு. அந்த வேலை கர்த்தராலே வந்துடும். அந்த வேலை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறதுனால நானும் நேரமும் நமக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் அவரால் இருக்க முடியாது. அவர் சொன்ன நன்மையை கொடாமல் அவரால் இருக்க முடியாது. அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை கொடாமல் இருக்க முடியாது. அவர் சொன்ன விடுதலையை, நமக்கு விடுதலையை கொடுக்காமல் அவரால் இருக்க முடியாது. நமக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டாமல் அவரால் இருக்க முடியாது, இருக்க முடியாது. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவருக்கு தான் காத்திருக்கிறோம். அவராலே நாம் நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டோம், கைவிடப்பட்டு போக மாட்டோம். சத்துருக்களின் விருப்பங்கள் ஒன்று கூட, சர்பத்தின் விருப்பங்கள் ஒன்று கூட நிறைவேறாதபடி காக்கிற கண்மணியாய் காக்கிற தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். அதில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாய் இறங்கி வருவார். நம் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படி இறங்கி வருவார். 24 மணி நேரம் இருக்கிற உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி தருவார். 24 மணி நேரம் இருக்கிற மன உளைச்சலிலிருந்து விடுதலையாக்கி தருவார். 24 மணி நேரமும் சந்திக்கிற அவிவிசுவாசத்தின் தாக்குதல்களிலிருந்து விடுதலையாக்கி தருவார். 24 மணி நேரம் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையே பேசுகிற வாய்களிலிருந்து விடுதலையாக்கி தருவார். 24 மணி நேரமும் காயப்படுத்துகிற கரங்களிலிருந்து கர்த்தர் தப்புவித்து விடுவித்து ரட்சித்து கர்த்தர் சொன்னவைகளை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவார். நம்ம எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலே ஆண்டவரே, புதிய மாதத்தின் ஆண்டவரே,
ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை மேடையிலே தெய்வரீர் நீர் இருந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். நீர் அசவாடின தெய்வக்காய் ஸ்தோத்திரம். நீங்காத பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பலப்படுத்தினதுக்காய், தைரியப்படுத்தினதுக்காய், நிலைநிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய நல்வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரிலும் தீவிரமாய் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உம்முடைய நல்வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றி மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நல்வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றி மகிமைப்படுத்துங்க. எங்கள் ஒருவரையும் கைவிடாமல் கண்மணியாய் காத்து வழி நடத்துங்க. எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே, சத்துருக்களுடைய கொடூர விருப்பங்களுக்கும் கட்டவிழ்ப்புகளுக்கும் செய்வனை மந்திர சூனிய மந்திர மாந்திரிக கரிகளுக்கும் சத்ருவின் சகல வஞ்சகத்துக்கும் எங்களை எல்லாவற்றிலிருந்தும் தப்பு பண்ணி விலக்கி சத்துருக்களை அழித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நல்வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் நீர் மகிமைப்படுவீராக. உமது கருத்துக்களை எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். நாம் திருவிருந்திற்கு எழுந்திருப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு